என் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் நெல்மணிகளின் காவலராக போற்றப்படுகின்றார்கள். தமிழகத்தின் விவசாய வரலாற்றில் பெரும் பங்காற்றிய சமூகமாக இன்றளவும் இந்த மருதநிலத்து மல்லர்குடி மக்களாகிய தேவேந்திரகுல வேளாளர் மக்களே திகழ்ந்து கொண்டிருக்கின்றனர். நிலத்தையும் நீரையும் காலநிலையிலையும் அதை கணித்து ஆராய்ந்து பல்வேறு நெல்மணிகளை கண்டுபிடித்து வளர்த்த பெருமை கொண்ட ஒரு சமூகம் இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களுக்கே உருத்தான ஒன்று விஷயமாகவே கருதப்படுகின்றது. தேவேந்திரகுல வேளாளர் மக்களின் உழைப்பால் தமிழகம் உணவின் அடிப்படையில் சுயமரியாதையை பெற்று சிறப்புமிக்க நெல் வகைகள் அனைத்தையும் கண்டறிந்து இந்த உலகுக்கு பறைசாற்றி கொண்டு இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு சில சிறப்புமிக்க நெல்மணிகளையும் நாம் பார்ப்போம். மாப்பிள்ளை சம்பா, இது புதிதாக திருமணம் செய்த மனம் முடித்த மாப்பிள்ளைகளுக்கு வலிமை ஊட்டும் விதமாகவும் இந்த மாப்பிள்ளை சம்பா ஒரு நம்பக்கூடிய ஒரு விஷயமாகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு உணவாகவே மாப்பிள்ளை சம்பா அவ்வளவு திகழ்ந்து இந்த நெல் அவ்வளவு உடலுக்கு சக்தியை தரும் அளவுக்கு இந்த மாப்பிள்ளை சம்பா இன்றளவும் திகழ்ந்து கொண்டு வருகின்றது. கருப்பு கவுனி, இந்த கருப்பு கவுனி அரிசி நீங்க பார்த்திருப்பீங்க. மிக பழமையான ஒரு நெல் வகை. இதை கருப்பு வைரம் என்று கூட கூறுவார்கள். இந்த இந்த நெல் இந்த நெல்லினுடைய அரிசி நோய் எதிர்ப்பு சக்திகளை குணமாக்கும். எண்ணற்ற நோய்களுக்கு ஒரு அருமருந்தாகவே இந்த கருப்பு கவுனி, இந்த கருப்பு வைரம் என்று அழைக்கப்படும் இந்த கருப்பு கவுனி அரிசி அவ்வளவு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கும் ஒரு அருமருந்து போல இந்த கருப்பு கவுனி அரிசி திகழ்ந்து வருகின்றது. சிக்கிலி சம்பா, இது சிக்கிலி சம்பா அரிசி சீரண சக்தியை அதிகரிக்கும், உடலுக்கு இலகுவானது. அப்படி சிறப்பு மிக்கதான் இந்த சிக்கிலி சம்பா. அம்பை சோர்ணம், அம்பை சோர்ணம் இது மழைக்காலங்களில் அதிகமாக விளையும், நல்ல விளைச்சலுடன் வரும், விளைச்சலுடன் நல்ல மகசூல் அதிகமாக இருக்கும். இந்த அம்பை சோர்ணம், இந்த அம்பை சோர்ணம் நெல் அதிகமாக நல்ல மகசூலும், இந்த மழைக்காலங்களில் அதிகமாக இந்த நெல்லுகள் பயிரிடப்படும். பொன்னி அரிசி, பொன்னி நெல், இந்த பொன்னி அரிசி இது தமிழ்நாட்டின் முக்கிய வர்த்தக நெல் வகைகளில் மிகவும் ஒன்றாக இந்த நெல் வகை கருதப்படுகின்றது. சாப்பிடுவதற்கும் மென்மையாக இந்த அரிசி திகழும். பொன்னி அரிசி மென்மையா இருக்கும், சின்ன அரிசிகளாக மென்மையா இருக்கும். வர்த்தகத்துல இந்த பொன்னி அரிசி சிறந்து விளங்குகின்றது. இலுப்பை சம்பா, சோனை சோர்ணம், சோளம் சம்பா என்ற பாரம்பரியம் மிக்க இந்த நெல் வகைகளும் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் இன்றளவு பராமரிக்கப்பட்டு அது இன்னும் பயிரிடப்பட்டு கொண்டுதான் வருகின்றது. இந்த அரிசிகள்லாம் அவ்வளோ உடம்புகளுக்கு நல்ல ஊட்டச்சத்து, நல்ல தெம்புகள் கொடுக்கக்கூடிய இந்த பாரம்பரியமான பல ஆயிரக்கணக்கான நூற்றாண்டுகளாக இந்த நெல் வகைகள்லாம் இன்று பராமரித்து தான் இந்த மருதநிலத்து மல்லர்குடி மக்கள், தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் பயன்படுத்தி கொண்டு வருகின்றனர். இந்த நெல் வகைகள் அனைத்துமே அதாவது அனைத்தும் சூழல் மற்றும் காலநிலைகளுக்கு ஏற்ப உகந்தவாறு தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் இந்த தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் இவ்வாறு இந்த நெல்மணிகளை கண்டறிந்து சாகுபடி செய்தல் முறைகளையும் தக்க அதனுடைய காலநிலைக்கு ஏற்றாற் போல கோடை காலத்துல, மழை காலத்துல இதை எதை நம்ம எந்த நெல் வகைகளை நம்ம பயன்படுத்தினா பசுமையுடன் நமக்கு நல்ல விளைச்சலை கொடுக்கும், நல்ல அதிகப்படியான நெல்மணிகள் கிடைக்கும் என்பதை சிறப்பா நம்ம பயிரிட்டு கொண்டு தான் இந்த தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வர்றாங்க. தமிழகத்தில் உள்ள அனைத்து கிராமங்களும் பசுமையுடன் விளங்கி இன்றளவும் பசுமையாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணமும் இந்த நெல் வகைகள் தான். இன்றளவும் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் அதிகமாக இதை பயன்படுத்தி பராமரித்து கொண்டு வருகின்றனர். தேவேந்திரகுல வேளாளர் மக்களின் உழைப்பின் காரணமாகவே நெல் வளம் நிறைந்த தமிழகம் என்ற அடையாளம் உலக அரங்கில இன்றளவு நிலைத்து நிற்கிறது. நம்ம தமிழக நெல் விளைச்சல்ல முக்கிய பங்காற்றுவதற்கு ஒரு முக்கிய காரணம் இந்த மருதநிலத்து மல்லர்குடி மக்களுடைய உழைப்பு.
உழைப்பு மட்டும் அனைத்து வகை நெல்மணிகளை வந்து கண்டறிஞ்சிருக்கிறோம். ஆயிரக்கணக்கான நெல்மணிகள் இருக்குது, வகைகள். நம்ம அதெல்லாம் சொன்னோம்னா ஏகப்பட்ட டைம்கள் ஆகும். அவ்வளோ நெல்மணிகளை வந்து கண்டறிந்திருக்கிறாங்க. தேவேந்திர குல வேளாளர் மக்கள் வந்து பாரம்பரிய அறிவை கொண்டு உருவாக்கிய இந்த நெல்மணிகள் வந்து இன்று கூட விவசாய ஆராய்ச்சியாளர்களுக்கு, பாரம்பரிய உணவு ஆர்வலர்களுக்கும் பேர் உதவியாக இன்றளவும் திகழ்ந்து கொண்டுதான் இருக்குது. அப்படிப்பட்ட சிறப்புமிக்க நெல்மணிகள் வந்து இந்த தமிழகத்துல தான் கிடைக்கிறது. அப்படி தமிழகத்துல அந்த நெல்மணிகளை உருவாக்கி இன்றளவும் பயிர் செய்யக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் மக்கள் தான் நிலத்தை நேசித்து நெல்மணிகளை கண்டுபிடித்து உணவின் காவலராக வாழ்ந்த ஒரு சமூகம் வந்து இந்த மருதநிலத்து மல்லர்குடி மக்கள், தேவேந்திர குல வேளாளர் மக்கள் தான். இப்படி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நெல்மணிகளை வந்து கண்டறிந்து அதை இன்றளவும் பயன்படுத்தி காடுகளை திருத்தி கழனியாக்கி அத்தனை வகை நெல்மணிகளை கண்டறிந்து குளம், குட்டைகள், ஏரிகள், கம்மாய்கள், குளங்கள், ஆற்று பாசனங்கள் அனைத்தையும் உருவாக்கி மடை குடும்பர்களாக இருந்து வந்து அவ்வளோ நீர்ப்பாசன மேலாண்மைக்கு அவ்வளோ வந்து பாடுபட்டு காடுகளாக கடந்து மலைகளாக கடந்து அனைத்தையும் சமப்படுத்தி குடும்ப கட்டமைப்பை உருவாக்கி நாகரிகத்தை கற்றுக் கொடுத்து நாடு நகரங்களை உருவாக்கி இன்றளவுக்கும் திகழ்வதற்கு ஒரு நிலையான ஆட்சி அமைவதற்கு இந்த மருதநிலத்து மல்லர்குடி மக்கள், இந்த மக்கள் தான் அன்றளவு இன்றளவும் வந்து பாடுபட்டிருக்காங்க. இந்த மருத நிலத்துல இருந்து உருவாக்கிய இந்த மருதநிலத்து மல்லர்குடி மக்கள் நிலையான ஆட்சி முறைகளை உருவாக்கி குடும்ப கட்டமைப்புகளை உருவாக்கி நாடு நகரத்தை உருவாக்கி நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த மக்கள் இந்த மருதநிலத்து மல்லர்குடி மக்கள். இப்படிப்பட்ட பெருமைமிக்க உலகத்தில் இருக்கும் அனைத்து வகை நாட்டுகளுக்கும் இந்த விவசாயத்தை கற்றுக் கொடுத்து கடவுள் போல போற்றக்கூடிய அனைத்து மக்களுடைய வயிறை குளிரப்படுத்தும் விதமாகவும் அவர்களுக்கு உணவூற்றும் விதமாகவும் தாய் போல என்று இந்த மருதநிலத்து மல்லர்குடி மக்கள் விவசாயத்தில் சிறந்து விளங்கி அனைத்து மக்களுக்கும் பசியாற்றி கொண்டு இருக்கின்ற மக்களை வந்து இந்த பட்டியலில் அடைத்து வைத்து சிறுமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பட்டியலை விட்டு உடைத்து எறிவதற்காகத்தான் இந்த மருதநிலத்து மல்லர்குடி மக்கள் தங்களுடைய இனத்தினுடைய விடுதலையாக கருதப்படுகின்ற பட்டியல் வெளியேற்றத்திற்கு எவ்வளவோ போராட்டங்கள் செய்து கொண்டும் எவ்வளவோ ஆர்ப்பாட்டங்கள் செய்து கொண்டும் எவ்வளவோ உண்ணாவிரதங்கள் டெல்லி ஜந்தர் மந்தர் வரைக்கும் சென்றும் கூட எந்தவித ஒரு போராட்டம் கூட இந்த தமிழக அரசு செவிக்கு சென்றதா செல்லலையான்னு கூட தெரியல. இந்த ஆட்சியாளர்களுக்கு இங்கே தமிழகத்தில் நடக்கிற எண்ணற்ற போராட்டங்கள் நடந்தாலும் தொடர்ந்து இந்த மருதநிலத்து மல்லர்குடி மக்கள் இன்றளவு ஒரு தினமும் வந்து ஒரு பகுதிகளில் இந்த மருதநிலத்து மல்லர்குடி மக்களாகிய தேவேந்திர குல வேளாளர் மக்களின் இனத்தினுடைய விடுதலையாக கருதப்படுகின்ற பட்டியல் வெளியேற்றத்திற்கு போராடி கொண்டே வர்றாங்க. இத தமிழக அரசினுடைய முதலமைச்சர் காதுக்கு தான் இந்த இதுகெல்லாம் செவிக்கு செல்கிறதா என்று கூட ஒரு கேள்விக்குறியா இருக்குது. ஆனா இந்த தேர்தலுக்கு வந்து 5 மாத காலங்கள் தான் இருக்குது. ஆனா இந்த போராட்டங்கள் இந்த மக்கள் வைக்கும் கோரிக்கைகள் அனைத்தும் வந்து செவியில கூட கேட்காம ஆனா இந்த ஓட்டுக்கு மட்டும் வந்துருவாங்க. அப்போ அவர்களுக்கான நம்ம மக்களுடைய கோரிக்கை வந்து கேட்காதவர்களுக்கு, நம்ம கோரிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்களுக்கு 2026 அரசியல் காலகட்டத்தில் நம்ம புகுத்தப்படக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறோம். மத்திய அரசு அனுப்பி வைத்து இப்போ 4.5 வருடம் ஆகிவிட்டது. இந்த மத்திய அரசு அனுப்பி வைத்த அந்த கோப்பு நம்பர் 17,020/4 இன்னும் வந்து அப்படியே கிடப்புல கிடக்கு. இந்த சூழ்நிலை தான் இந்த சமூகத்தை வந்து இந்த உலகத்துக்கே உணவளிக்கின்ற ஒரு சமூகத்தை சிறுமைப்படுத்தி ஏளனப்படுத்தி உளவியலாக வந்து தாழ்மைப்படுத்திக்கிட்டு எண்ணற்ற பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய இந்த மக்கள் வந்து ஒரு நிராயுத பாணியாக வைக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து தொடர்ந்து அரசியல்வாதிகள் வந்து இந்த மக்களுடைய குரலுக்கும் இந்த கோரிக்கைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் இந்த மக்களுடைய வாக்குகளை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு தகுந்த பாடங்கள் புகட்டுவதற்கு 2026 தேர்தலுக்குள் ஒரு ஒட்டுமொத்தமாக இந்த மருதநிலத்து மல்லர்குடி மக்களாகிய தேவேந்திர குல வேளாளர் மக்கள் அனைவரும் ஒருமித்தமாக கருத்தை ஒவ்வொரு கிராமந்தோறும் நம்ம அதை நிலைநாட்டி அதற்கான ஒரு பகிரங்கமான ஒரு அறிக்கைகளை வெளியிட்டு இந்த மக்களுடைய கோரிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்குவதற்கு
இந்த மருதநிலத்து மல்லோர்குடி மக்கள் அனைவருமே ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என்பதை என் அன்பான உறவுகளுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐராவதம் மீடியா சார்பாக சண்முகமல்லர்.